கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் பிள்ளையை காண்பதற்காக நான் பழனியிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த முருகனை நீ தள்ளிவிடாதே. அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் நான் வைத்திருக்கும் போது நீ எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? உன் வீட்டில் இருக்கின்ற சில பல விஷயங்களால் தான் உன் வெற்றி என்றும் தடைபெற்று கொண்டே இருக்கிறது. உன்னை கலங்க வைத்து கொண்டிருப்பவர் மீது உனக்கு வருகின்ற செய்திதான் உன் செயலை செய்ய விடாமல் இங்கு தடுக்கும்படி செய்து கொண்டிருக்கிறது. சில நிகழ்வுகள் எதிர்மறை எதிர்வுகளை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால்தான் நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அங்கு வெற்றி கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், உன் வீட்டில் இருக்கின்ற சில விஷயத்தை நீ மாற்றினாலே போதும். நிச்சயம் உன் வாழ்க்கையில் அங்கு மிகப்பெரிய மாற்றத்தை பெறுவது நீ உணர்த்தான் போகிறாய். அந்த மாற்றத்தை தருவது யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? இந்த முருகன் நான் இருக்கும்போது என் பிள்ளை நிறை கண்டு எதையும் அஞ்ச வேண்டாம். நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். நீ எதை நினைத்தும் கண்களை கலக்கி கொண்டு இருக்காதே. உன் மன போராட்டத்தை நான் அறிந்து கொண்டுதான் இனியும் அந்த செயலை செய்துத்தானாக வேண்டும் என்று இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வீட்டில் வாசலுக்கு வந்து நிற்கும்போது நீ தடைகள் என்ன உள்ளே வராமல் இங்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. எதிர்மறை எண்ணத்தில் உள்ளவர்கள் உன் வீட்டில் இருப்பதனால் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் அந்த ஒரு விஷயத்தை நீ மாற்றிக்கொள் என்றுதான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு பொருளினால் தான் உன் வாழ்க்கை இங்கு மாறப்போகிறது. நீ என்னிடம் வந்து பேசும்போது நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறாய். நன்றி முருகா என்று செய்யாத செயல்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு சொல்லியிருக்கிறாய். ஆனால் என்னை விட்டு சிறிது கடந்து விட்ட பிறகு வருகின்ற சில நபர்களால் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் தான் சில உறவுகள் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னும் சில பேர் உன்னிடத்தில் நீ எதை செய்தாலும் நல்லதுதான் செய்தாய் என்று, நன்மைதான் செய்கிறாய் என்று, அங்கே ஏதோ ஒன்றை செய்து கொண்டு நீ செய்வதற்கெல்லாம் ஆமாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சொல்லிக் கொள்கையில் உன் மன கஷ்டப்படத்தான் செய்கிறது. உண்மையை பேசுகிறார்களே என்று நீ முழுமையாக நம்பிக்கொள்கிறாய் அல்லவா? அதற்கு பிறகு சற்று என் தங்க பிள்ளையே, நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் வலிகள் காயங்கள் மறந்து விட்ட போதிலும் என்னை உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணத்தை, உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணத்தையும் எடுப்பதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்திருக்கிறேன். நீயும் மூளை முடுக்கில் முடங்கி கொண்டு இருக்கிறாய். மூட நம்பிக்கையை மனதோடு வைத்து கொண்டிருக்கிறாய். முதலில் அந்த கட்டுக்களிலிருந்து வெளியே வா. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஏதோ ஒரு செயலோடு ஏதோ ஒரு பிரச்சனைகளோடு ஒப்பிட்டு உன் வாழ்க்கை மிதிக்க வேண்டிய அவசியமில்லை. அங்கு தொலைந்து கொண்டே மாற்றங்கள் பல தேடி உன்னை வந்திருக்கும் போது அந்த மாற்றத்தை தைரியமாக நீ எடுத்துக்கொள். கலக்கமடைந்து விடாமல் தவிர்த்துவிடு. என் பிள்ளைக்கான இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னை பார்த்து கண் கலங்கி கொண்டிருக்கிறாய். நீயும் அந்த வேலையை இருக்கிறது இந்த வேலை இருக்கிறது என்று கூட என்னிடம் தப்பித்து கொள்கிறாய். ஆனால் இந்த முருகன் தந்திருப்பது ஒரே ஒரு வேலைதான். உன் வெற்றியின் கிரீடத்தை நீ கையில் எண்ணிக்கொள்கின்ற வேலைதான். இதைத்தானே நீண்ட நாட்களாக என் பிள்ளை என்னிடம் இருந்து ஆசைப்பட்டார்கள். என்னிடம் இருந்து உன் வாழ்க்கைக்கான தேடல் ஆரம்பித்தாய். அதற்கு பிறகு எதற்காக தங்க பிள்ளையை மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய்? கவலைப்படாதே. உன் கண்களால் விஷயத்திற்கு விடை கொடுக்கத்தான் இந்த முருகனானவன் வந்திருக்கிறேன். கந்தனை வழிபடுவருக்கு வீட்டில் தேவை என்பது இருக்காது. ஏனென்றால் நீ ஒரு விஷயத்தை தேவையில்லை என்று சொல்கின்ற பட்சத்தில் உனக்கான வெற்றியும் நாணயமும் உன்னிடத்தில் கொண்டு வரத்தான் போகிறேன். உன் விழிகள் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உன் உறவானவரோடு உன் கையை ஒப்படைக்கத்தான் போகிறேன் என்று ஒன்று உனக்கானதாக மாறும் என்று மாற்றத்தை தேடி அலைந்து கொண்டிருப்பதை விட அந்த மாற்றம் உன்னிடம் வாய்ப்பாகவே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள் என்றுதான் சொல்கிறேன். என் பிள்ளையே, அவர்கள் பிள்ளைகள் அங்கு சொல்லிக்
கொண்டிருக்கிறார்கள். அதனை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது. அதுவும் என் பிள்ளை என் பேச்சை கேட்பது போல் அல்லவா தோன்றிக் கொண்டிருக்கிறது. குழந்தையும் இந்த முருகனும் ஒன்றுதான், குழந்தை தெய்வம் ஒன்றுதான் என்று சொல்வார்கள் என்பது போல உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த முருகன் நான் தந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் கலங்கிக் கொண்டிருக்காதே. ஜாதகத்தில் கட்டத்தையும் எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு என்னிடத்தில் வந்துவிடு. எல்லா கட்டமைப்பையும் ஆட்சியையும் உனக்காக வேண்டுதலையும் நிறைவேற்றி தருவது இந்த முருகனாக இருக்கும்போது உன் எதிர்மறை எண்ணத்தை தானாக உன்னை விட்டு அவிழ்த்துவிடு. உன் மனதுக்குள் மட்டும் அல்ல, உன் இல்லத்தில் எதிர்மறை சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அவர்கள் நடக்கவே நடக்காது. தயவு செய்து இதில் மட்டும் முயற்சி எடுத்து விடாதே. நான் முயற்சியை எடுத்தேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் சூழ்நிலையை உன்னிடத்தில் சொல்லி பயம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். இந்த கந்தன் இருக்க, இந்த கருணை கடல் உன்னிடத்தில் இருக்க உன் மனதில் குழப்பம் எதுவும் என் கண்ணின் முன்னே வரக்கூடாது. என் கண்மணியே, உன் மனதை தெளிவாக்கி கொண்டு என்ன நடந்தாலும் நான் எடுத்துக்கொண்டு காரியத்திலிருந்து எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து அவனை வணங்குவதில் இருந்து இந்த கந்தன் கை தொடுப்பதிலிருந்து விலகுவதே இல்லை என்பதை மட்டும் தெளிவாக இரு. உன் வெற்றியை தருவதற்கு தானே இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஓம் முருகா என்று சொல்லி கொள்ளும் போதெல்லாம் என் மனம் உள்ள எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் உள்ளது. இல்லத்திலும் தெளிவுபடுத்தப் போகிறேன். இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நடப்பதில் பார்த்து நீ பதற்றப்படாதே. கவலைப்பட்ட விஷயத்திற்கு நான் இப்போது விடை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். நேரடியாக சென்று கொண்டிருக்கிறாய். எங்கே கால்கள் போகின்றதோ அது போன போக்கில் போய்க் கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அது வல்லவா வாழ்க்கையின் வில்லை. நீ உனக்கென்று ஒரு திறனை வளர்த்து கொண்டு இருக்கிறாய். அந்த திறமையை நிறைவேற்றி சரியான தருணம், சரியான வழியில் இதுதான் அந்த தருணத்தை தாண்டி உன் வெற்றியின் தருணம் வந்துவிட்டது போல என் மேல் உன் பாரத்தை போட்டுவிட்டு வாழ்க்கையில் நீ சரிபார்த்து காற்றுக்கொள். எது துணை சோகங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் இந்த அப்பன் பேர் சொல் கலங்கிவிடாதே என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நடப்பதை நடக்கட்டும், போவது போகட்டும், பார்த்து கொள்ளலாம். உன்னை நான் எப்பொழுதும் என் பிள்ளையாக அரவணைத்து கொள்கிறேன். இந்த முருகன் வந்து இருக்கும்போது உன் மனதில் பதற்றம் எதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறது? என்னை சுற்றி மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த இரும்பறை எண்ணத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையை நிலை பற்றி நீ யோசித்து பார். இந்த மூச்சை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கு ஒன்றிலும் உன்னை தெளிவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உன் மனதோடு வானத்தையும் வைத்து கொண்டு நீ உன் கவனத்தை செலுத்தினால் அந்த காரியம் வெற்றி கிடைக்காதல்லவா? அதனால் அத்தனை கவலையும் என் பாதத்தில் நடுவில் ஒப்படைத்து விட்டு உன் வாழ்க்கையை அங்கு கொண்டுவதற்கு தயாராக மகிழ்ச்சியான தருணம் என்று வந்து சேரவில்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. அந்த மகிழ்ச்சியை தாண்டி இப்பொழுது உன் வெற்றிக்கான பயணத்தை தருவது இந்த முருகனாக இருக்கும்போது எந்த நிலை கண்டும் நீ குனிந்து கொள்ளாதே. உன்னை தோற்பது யாரும் இல்லை. நீ எதற்கும் பயப்படாதே. தூற்றிவிட்டு போகட்டும். உன்னை தூசி என்று நினைத்தவர்கள் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அதை தாண்டி ஜெயிக்க வைப்பது இந்த முருகன்தான். உனக்கான வெற்றியை தருவது நான் தீர்மானித்து விட்டேன். பிறகு என்ன சொல்லப் போகிறேன், என்ன சொல்லி இருக்கிறது, என்ன சொல்ல இருந்தாலும் நான் வாக்கு மீறப்போவதில்லை. சில விஷயங்கள் அப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கும். என் மீது நீ அதை போக்கிலே விட்டுவிட்டால் உன்னிடத்தில் என்னை நோக்கி சென்று கொண்டே இரு. மனதில் பயணத்தை வளர்த்து கொண்டு பயம் மட்டும்தான் உன் மனது நிலையாக இருந்து கொண்டிருக்கும். அந்த மையத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான பாதையில் தெளிவாக இருக்கத்தான் வேண்டும். மீண்டும் என்பதை என்னை உறுதி செய்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, எதை நினைத்து என்னிடம் கேட்டாயோ அதை உன்னிடத்தில் கொடுத்துவிட்டு உன்னிடத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நான் எடுப்பதற்கு வந்திருக்கிறேன். உன் பாதை சேரப்போகும்போது தடைகள் எல்லாம் அவற்றை விட்டுவிட்டு உன்னை சந்தோஷமாக நிரப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அந்த
சந்தோஷம் என்பது சர்வசாதாரணமாக இருக்காது. நிலை குலைந்தது எல்லாம் இப்பொழுது நிலையான மகிழ்ச்சியோடு உன்னை வந்து சேரும். நினைத்தும் பயப்படாதே, எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு. நீ நினைத்தது எல்லாம் பலிக்கத்தான் போகிறது. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.